அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இன்னொரு வாட்டி வாசிக்குமா. ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. பாருங்க, அண்ணன் தம்பி தான், கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் சார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அன்பு ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவன் தீமை செய்வானா? அதான் சொல்றேன். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு நினைக்காது சார். அந்த அன்பு அவங்களுக்குள்ள இல்லாததுனால்தான் அப்ப அவங்க என்ன பண்றான்? தீமையை செய்ய தூண்டுது, பொல்லாங்கு செய்யறான், துரோகம் பண்றான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இருந்தா அவன் அதை செய்ய மாட்டான். அன்பு இருந்தா கூட பிறந்தவன் தானே அவன். நல்ல யோசனை பண்ணி, வேற யாரும் மனுஷன் கூட கிடையாது, கூட பிறந்தவங்க, சகோதரன் வேற, ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்க 13 பேர். யோசனை பண்ணி பாரு. அப்போ ஒருத்தனை சாகடிக்கிற துணிஞ்சாங்கன்னா அப்போ அவனுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அதுதான் அருள்நாதர் இயேசு சொல்றாரு. ஏன் அன்பை பத்தி பேசுறாருன்னா, அந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா, ஒரு அன்பு அந்த மனுஷனுக்குள்ள இருந்தா, அவன் அன்புள்ளவனா இருந்தா பிறனுக்கு துரோகமும் நினைக்க மாட்டான், பொல்லாங்கம் செய்ய மாட்டான், தீங்கும் செய்ய மாட்டான். இந்த அன்பு யாருக்கு இல்லை? யோசேப்பு சகோதரருக்கு இல்லை. அதனால தான் அவனை கொலை செய்யறதுக்கே துணிஞ்சிட்டான். அதுல ஒருத்தர் ஏதோ கருணை காட்டி அவனை தப்பிக்க வச்சான். ஓஞ்சி போடா எங்கனான்னு அப்படின்னு யோசனை பண்ணி. அதுதான் சொல்றாரு, அன்பானது பிறனுக்கு. 8ஆம் வசனத்தை வாசியும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்ன? ஒரே வார்த்தையினாலே என்ன? ஒரே வார்த்தை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. அதான் அன்பை பத்தி சொல்றேன். அன்பு ஒன்று இருந்தாக்கா நீ யாருக்கா துரோகம் நினைப்பியா, தீங்கு நினைப்பியா? யோசனை பண்ணி பாரு. அது இல்லாதனால தான் நம்ம என்ன பண்றோம்? பொறாமப்படுறோம், துரோகம் பண்றோம். யாராவது ஏதாவது ஒன்று குற்றச்சாட்டு இல்லாத, ஒண்ணுமே தெரியாத இல்லாத கதெல்லாம் பேசின்னு வரும். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்மளுக்குள்ள அந்த அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருக்கிறவன் அதை செய்ய மாட்டான்ற. அப்ப இந்த அன்பு அவங்களுக்குள்ள இல்லை. இல்லாததுனால தான் அவங்க தம்பியே கொள்றதுக்கு தீர்மானம் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் வித்தே போட்டானு. கட்சியில தான் அவனுங்களுக்கு புரியுது, இவன் அன்பு உள்ளவன்டா, இவனுக்கு நம்ம துரோகம் பண்ணோம், பொல்லாங்கு செஞ்சோம், தீங்கு செஞ்சோம், இன்னைக்கு இவங்கிட்ட சாப்பாட்டுக்கு வந்து நிற்கிறோம். அவ்வளோ கஷ்டத்துக்கு நிலைமை, நம்ம மாறிடுச்ச நிலைமை. கடவுள் அவன் பக்கம் இருக்கிறாரான்றத அவனுக்கு சொல்ல. யார் பக்கம் இருக்கிறார் கடவுள்? அன்புள்ள. அவன் பெரிய ராஜாவா இருந்தாலும் இவங்களை ஒரு நிமிஷத்துல அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு நிமிஷத்துல இவங்களை தூக்கில போட்டுன்னு இருக்கலாம், இல்லை வெட்டி போட்டுன்னு சொல்லிக்கிறான். ஏன்னா பெரிய அதிகாரத்துல இருக்கிறான். அவன் நினைச்சா அப்படி பண்றதுக்குள்ள அத்தனை பேரையும் சாகடிக்க முடியும். ஆனா அந்த அதிகாரத்தை அவன் கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தாம அந்த அதிகாரத்துல இருந்தாலும் அவங்கள மன்னிச்சு விடுறான் பாரு. இதுதான் தேவனுடைய அன்புள்ள மனுஷன். தேவ அன்பு அவனுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, 1ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு அவ்வளவுதான். நன்மையை செய்யுதுனா அப்ப அதிகாரிகள்லாம் எப்படி எதுக்கு வச்சிருக்கிறாரா கடவுள்? என்னடா இந்த ஆட்சி வந்துடுச்சு, அந்த ஆட்சி வந்துடுச்சு அப்படின்னா, எந்த ஆட்சி வந்தாலும் அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறாங்களாம்? நற்கிரியைகளுக்கு அல்ல. எதுக்கா? துர்க்கிரியைகள். அது அரசாங்க அதிகாரியா இருந்தாலும் சரி, அரசியல் அதிகாரியா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் நல்லவர்ன்றதை நீ அறியணுன்றதுக்காக தான் எல்லாரையும்
அப்படி வைக்கிறாரு. அப்போ என்ன சொன்னா, நீ அதிகாரத்துக்கு பயப்பட வேணான்னா என்ன பண்ணணும்? அதிகாரத்துக்கு பயப்படக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும்? நன்மையை செஞ்சா உனக்கு பயம் இருக்காது. மடியில கனம் இருந்தா தான் ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அதான் விஷயம் பாருங்க. நம்மளுக்கு மடியில கனம் இருந்தா தான் நம்ம பயப்படணும். நம்ம எந்த பயமும் இல்லை. ஏன்னா யாருக்கும் நம்ம எந்த தீங்கும் எந்த துரோகமும் எந்த கெடுதலும் செய்யலை. அது நம்ம எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. அதான் சொல்ல, நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி. அப்ப நம்மளுக்கு ஒரு புகழ்ச்சி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை செய். நன்மையை செய்ய தான் இந்த ஒடுக்கப்பட்டவன், நெருக்கப்பட்டவன், நாடு கடத்தப்பட்டவன், சிறைச்சாலையில் ஒடுங்கி போனவன், 4 செவரே தெரியாம, வெளி உலகமே தெரியாம 4 செவத்துக்குள்ள அறைக்குள்ள அடைக்கப்பட்டவன் நன்மையை செய்தபடினாலதான் அவன் புகழ்ச்சியா வாழ்ந்தான். அவன் புகழ்ச்சியா வாழ்ந்தான். அதனால தான் சொல்றேன், அன்பு பிறனுக்கு. ஆமா, அது ஒன்று இருந்தா நீ யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டீங்க. யாருக்குமே செய்ய மாட்டீங்க. அது இல்லாதனால்தான் பல எண்ணங்கள் ஓடுது. குறுக்கு புத்தியம், குறுக்கு எண்ணமும், கெட்ட புத்தியம், இதெல்லாம் ஓடுது. ஏன் வருது? அந்த அன்பு இல்லாததுனால்தான் இதெல்லாம் நம்மளுக்கு வருது. அந்த அன்பு இருந்தோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு மேட்ரே இல்லை. அதெல்லாம் தேவன் நம்மளை டாப்பா தூக்கின்னு போய்க்கினே இருப்பார். நம்ம உயர்ந்துகிட்டே இருப்போம், பெருக போவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், நல்ல நிலைமைக்கு வந்துடும். யோசேப்பு அப்படிதான் நல்ல நிலைமைக்கு வந்தான் பாருங்க. ஆச்சரியப்பட்டாங்க. அண்ணன் தம்பி செத்து இருப்பான்னு நினைச்சேன்டா, அவன் ராஜாவா உக்காந்துக்கிறான்னு அப்படின்றான். அவன் காலையிலேயே போய் விழுகிறானுங்க பாரு. நல்லா யோசனை பண்ணி, நான் அவங்களும் ஒத்துக்கிறானுங்க, நான் தீமையும் துரோகமும் செஞ்சேன் சார், மன்னிச்சிருங்க அப்படின்ற. ஏன்னா மன்னிக்கிறவன் அன்புடையவன். அப்ப அன்பு நிறைந்தவனுக்கு தேவனால் புகழ்ச்சி உண்டாகுற. அப்ப அவன் புகழ் பெற்றவனா இருக்கிறான். அவனுடைய புகழ் உச்சிக்கு போய் நிற்கிறது. அவன் உயர்த்தப்படுகிறவனாய் நல்ல ஒரு ஸ்தானத்துல நிற்கிறவனா தேவன் அவனை வைக்கிறார். அதனாலதான் சொல்றேன், நமக்கு அன்பு இருந்தா நம்ம நிச்சயமா யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். செய்யணுன்ற எண்ணமும் வராது. ஏன்னா இவனுக்கு துரோகம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கடவுளை போய் சோதனை அப்பா நல்லவரேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் பாப்பார், ஐயோ. அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான். தேவன் அவனை உயர்த்துவார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க.